வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஓபிஎஸ்க்கு பேரதிர்ச்சி கொடுத்த இபிஎஸ்ஆ அதிமுக இணைந்த மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள். அதிமுகவில் அதிகரிக்கும் அரசியல் பலம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அன்று தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலுமே இந்த தேர்தல் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில்தான் இந்த தேதியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது ஏப்ரல் 23 தமிழகம் உள்ள அனைத்து தொகுதியிலும் நடைபெறவுள்ள இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் இப்பொழுதே தனது கட்சியின் பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் ஆளும் திமுக அரசு மீண்டும் ஆட்சி பிடித்துவிட நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் மாற்றுக் கட்சியினை தங்கள் பக்கம் இழுக்கும் வகையில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். இந்த நிலையில்தான் தமிழக அரசியலில் அண்மையில் உருவாகியுள்ள மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் ஓபிஎஸ் எடுத்த இந்த கூட்டணி முடிவின் பின்னணியில்தான் அவரது ஆதரவாளர்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியை கிளம்பியிருக்கிறதா. அரசியல் நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் கூட உருவாக்கிறது என்று கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களின் திமுகவுடன் கைகோர்த்த நிலையில்தான் அவரது இந்த முடிவால் கடும் அதிர்ச்சியடைந்த அவரது தீவிர ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தற்பொழுது மீண்டும் தங்களின் தாய்க்கழகமான அதிமுகவை நோக்கி திரும்ப தொடங்கியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது அந்த வகையில் பார்த்தால் நெல்லை மாவட்ட செயலாக இருந்து வந்த சிவலிங்கமுத்து தலைமையிலான ஏராளமான நிர்வாகிகள் சென்னையில் உள்ள பசுமவெளி சாலையில் உள்ள இல்லத்தில் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டது என்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்ஸுடன் கோட்டையில் குறையும் செல்வாக்கு மீண்டும் அதிமுகவில் இணைந்தார்கள். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் ஓபிஎஸ், செம மகிழ்ச்சியில் இபிஎஸ்ஆ. இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தூண்களாக கருதப்பட்ட பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நிர்வாகிகளும் அடுத்தடுத்து எடப்பாடி தலைமையில் அதாவது அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருப்பது அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை கூட கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமின்றி அதாவது அதிமுகவின் உட்கார அதிகரிப்பு என்னவென்றால் இந்த மாற்றம் என்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தை கூட உருவாக்கி இருக்கிறது. வர இருக்கும் அரசியல் சூழலில் இது கட்சியின் நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கிறதாம். இந்நிலையில்தான் தமிழக அரசியலே அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாக இந்த சட்டமன்ற தேர்தல் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கப் போகிறார், கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிப்பாரா என்ற மனநிலையில்தான் அதாவது தேனி, போடி, நாயக்கனூர் போன்ற தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் நிற்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்த பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் பலரும் கூட மீண்டும் அதிமுகவில் இணைந்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.